இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் முதல்ல சாப்பிட்டா புரத சத்து உள்ள உணவு முதல்ல சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகிடும்? இது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. இது சுகர் மெயின்டெனன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரைஸையும் பருப்பையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா எது பருப்பில் இல்லையோ அது அரிசியில் இருக்கு, எது அரிசியில் இல்லையோ அது பருப்பில் இருக்குது. ஸோ நம்ம உணவில் சயின்ஸுன்னு எடுத்திங்கன்னா இது பெஸ்ட்டு. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தி. அந்த சுகரை ஏற்றாத இருக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ஹெல்த் டுடே நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம உணவு முறையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா யூஸ்வலாக காலையில் ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு இல்லை பால் குடிச்சிட்டு நம்ம இட்லி இல்லை அதோட ஒரு சட்னி சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போது ஃபுட் ஆர்டரை மாற்றினா இது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது, இது சுகர் மெயின்டெனன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஸ்டார்டிங் சாம்பார் ஒரு அரை கப் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியோட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுட்டு அண்ட் சட்னியும் அப்போ சேர்த்துக்கலாம். இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் முதல்ல சாப்பிட்டா புரத சத்து உள்ள உணவு முதல்ல சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகிடும்? நம்ம வயரும் ரொம்பிடும் அண்ட் இந்த டைஜஷன் ப்ராசஸும் மாறும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி சாப்பிட்டா நம்ம 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஈஸியாக 2 இட்லியில் போகிறோம், இல்லை மேக்ஸிமம் 3ல் நிறுத்திடலாம். ஸோ இந்த ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது நம்ம ப்ரோட்டீனோட ஆரம்பித்தா. இது பிரேக்ஃபாஸ்ட்டில். இப்போ லன்ச் அண்ட் டின்னரில் பார்த்திங்கன்னா காய் இருக்குது, ரைஸ் இருக்குது, சாம்பார் ரசம் இருக்குது, சட்னி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல்ல என்ன சொல்கிறோன்னா நீங்கள் காயிலேருந்து ஆரம்பிங்க. இது பொரியலாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், இல்லை தயிர் பச்சடியாக இருக்கட்டும், அதை முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு காய் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. அதை கொஞ்சமாக ஒரு அரை கப்பாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் புரத சத்து உள்ள உணவு. ஸோ சாம்பார் இல்லை ரசம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பருப்பு அதில் மிக்ஸ் பண்ணி, வெறும் பருப்பே இல்லாத ரசம் அது இல்லை, பருப்பு போட்ட ரசம். இது வெஜிடேரியன்ஸ்க்கு. இல்லை சுண்டல், முளைக்கட்டின பயிறு, இல்லை சன்னா, ராஜ்மா இதெல்லாம் வச்சு ஒரு கிரேவி பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அதை சாப்பிட்லாம். இதே நான்வெஜ்ஜில் எக், ஃபிஷ், சிக்கன். ஸோ வெஜிடபிள், அப்புறம் ப்ரோட்டீன் உணவு, அப்புறம் நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். ரைஸு பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, ரைஸ் அண்ட் சாம்பார் சாப்பிட்றது, அப்புறம் ரசம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தயிர் போட்டு சாப்பிட்றது. நலமோடு வாழ ஹெல்த் டுடே. ஸோ இந்த ஆர்டர் சேஞ்சில் என்ன பெனிஃபிட்னா, ஃபஸ்ட்டு வயர் ரொம்பும், ரெண்டாவது நார் சத்து உள்ள உணவு, புரத சத்து உள்ள உணவு. இந்த மாதிரி நம்ம அதை பண்ணினா அது டைஜஷன் ப்ராசஸையே மாற்றி நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுக்கும். இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டம் பார்த்தோன்னா தினம் வீட்டில் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கல்யாணம் அப்படின்னா முதல்ல பாயசம் போடுவாங்க. பாயசத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் மற்ற உணவுக்கு போகும். இது எது கொடுக்குறாங்கன்னா, அந்த பாயசம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தான், ஒரு கப்பு கிடையாது. அதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு டைஜஷன் கிக் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இலையோட ஒரு லெஃப்ட் கார்னர்லேருந்து இல்லை ரைட் கார்னர்லேருந்து, ஏன்னா 2 விதமாக பரிமாறுவாங்க. எங்கே தயிர் பச்சடி இருக்கோ அது ரா வெஜிடபிள். அடுத்தது பார்த்திங்கன்னா கோசுமல்லி, இதுவும் ரா வெஜிடபிள் வித் தால். அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கப்புறம் அவியல், அப்புறம்தான் வருது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா சிஸ்டமில் கூட நம்மளுக்கு காயிலே ரா வெஜிடபிள், அதுலேருந்து குக்ட் வெஜிடபிள், அதுலேருந்து மிக்சட் வெஜிடபிள், அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் வித் சாம்பார், ரைஸ் வித் ரசம், ரைஸ் வித் தயிர், மோர், அந்த மாதிரி சாப்பிட்றோம். அப்போ இதெல்லாம் சாப்பிட்றதே பல விதமான டிஷ்ஷஸ் நம்ம துவையல், அப்புறம் சட்னி, அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் சிஸ்டம் தப்பா? நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு புரத சத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஹெல்த் இருந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா 90 வயசு மேலே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டது தான். ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு. அவங்க நிறையா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணாங்க. வீட்டில் ஒரு சமையல் கட்டில் கூட ஆட்டுக்கல், அம்மிக்கல்
இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி மோர் கடையிறது, அப்புறம் தண்ணி வந்து தூக்கிட்டு வருது, அப்புறம் காய் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு செஞ்சாங்க. ஸோ அதனால அவங்க லைஃப் ஸ்டைல்லே டிஃப்ரெண்ட், அவங்க சாப்பிட்ட விதமே டிஃப்ரெண்ட். பட் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வீட்டில் ரைஸு, பருப்பு, அதில் கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா ரைஸை தனியாக எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற புரத சத்தில் 2 அமினோ ஆசிட் மிஸ்ஸிங்காக இருக்குது, அது இன்கம்ப்ளீட் புரோட்டீன். பருப்பில் 2 அமினோ ஆசிட் மிஸ்ஸிங்காக இருக்குது, அதுவும் இன்கம்ப்ளீட் புரோட்டீன். நீங்கள் அரிசி, அதாவது ரைஸையும் பருப்பையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா எது பருப்பில் இல்லையோ அது அரிசியில் இருக்குது, எது அரிசியில் இல்லையோ அது பருப்பில் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்த உடனே இது கம்ப்ளீட் புரோட்டீன் ஆயிடுது. அண்ட் அதுக்கு டைஜஷனுக்கு அந்த கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்றோம். ஸோ நம்ம உணவில் சயின்ஸுன்னு எடுத்திங்கன்னா இது பெஸ்ட்டு. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தி. பட் நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னா நம்மளோட ஆர்டர் ஆஃப் ஃபுட் மாறும். ஏன்னா அந்த சுகரை ஏற்றாத இருக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, மதிய உணவில் நார் சத்து, அப்புறம் ப்ரோட்டீன், அப்புறம் ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியன் உணவு முறை தப்புன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் இட்லி தோசையும் அதே கான்செப்ட் தான். இட்லிலையும் அரிசி 4க்கு 1 மடங்கு உளுந்து போடுறோம், தோசையிலையும் அது மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் அந்த இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனை கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக ஆக்கிடுது. அண்ட் ஃபர்மெண்ட் பண்ணுறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா வருது. வெரி ஈஸி டு டைஜஸ்ட். ஒரு குழந்தை ஒரு 6 மாதம் வரலும் ஒன்லி தாய்ப்பால் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிறிய அளவு நம்ம மற்ற உணவெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட் சாலிட் ஃபுட் எது ஆரம்பிப்போம்? நம்ம ரைஸு, அதுக்கப்புறம் இட்லி. ஏன்னா ஃபர்மெண்டட் ஸ்டீம் ப்ராடக்ட், ஈஸி டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உணவு நம்ம ஹெல்த் பிரகாரம் எப்படி நம்ம அதை மாற்றிக்கணுமோ அந்த மாதிரி மாற்றிட்டா நம்ம லாங்கர் லைஃப் ஹெல்த்தியாக ப்ராப்ளம்ஸ்லாம் வராத இருக்கலாம்.